வணக்கம். நினைவாற்றலை அதிகரிக்கும். நினைவாற்றலை அதிகரிக்கும் மெமரி இன்க்ரீஸ் 1 நிமிட வர்ம சிகிச்சை. அந்த நினைவாற்றல் அதிகரிக்க தினம் 1 நிமிஷம் இந்த வர்ம சிகிச்சை செஞ்சா போதும். இது ஒரு வெற்றியின் ரகசியங்க. சாதாரணமாக நினைக்கவே கூடாது. நினைவாற்றல் என்பது ஒரு வெற்றியின் ரகசியம், கீ டு சக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றியின் ரகசியம் சொல்லட்டுமா? இப்போ ஈஸியாக புரியும் நமக்கு. 1, முந்தைய அனுபவங்களை மூளையில் சேமித்து மீட்டெடுக்கும் திறன். இது ஒரு வெற்றியின் ரகசியம். முன்னாடி ஏதோ அனுபவம் இருக்குல்ல, அதை மீட்டெடுக்கும் திறன் தான் வெற்றியின் ரகசியம். எப்பாவது அவசரமா தேவைப்படும் போது அந்த சமயத்தை வெளிப்படுத்து பார்த்தீங்களா, அதான் வெற்றியின் ரகசியம். அதான் திறமைன்றது. மன அழுத்தத்தை குறைத்து மன அமைதியை தரும் திறன் இந்த நினைவாற்றல். கற்றல், படிக்கிறாங்கல்ல, படிப்பு என்ற ஆற்றலை மேம்படுத்தும் திறன். இது ஒரு ரகசியங்க. அது இதனால படிப்பு நாட்டம் வரும், அதிகரிக்க செய்யும், படிப்பு மேல அதிகரிக்க செய்யும், சிந்திக்க திறன் இருக்கும், தகவல்களை தக்க வைத்துக் கொள்ளும் திறன் உள்ளது. எது? இந்த நினைவாற்றல். நினைவாற்றலை இயற்கையாகவே அதிகரிக்கலாம். மறதியை தூக்கி எறியும் திறன் நினைவாற்றல். நம்ம மூளை நரம்பு இருக்குல்ல, அந்த மூளை நரம்பு இணைப்புகளை வலுவாக்கும் செயல் தான் அந்த வர்மப்புள்ளி 1 நிமிஷம் பயிற்சி. தினம் 1 நிமிஷம் போதுங்க. எப்போ வேணாலும் செய்யலாங்க, எந்த நேரம் வேணாலும் செய்யலாங்க. ஒரு நாள் 1 நிமிடம் ஒதுக்கி பார்ப்போம். எத்தனையோ வெற்றிகள் அடங்கி இருக்குது இந்த நினைவாற்றல். எத்தனையோ வெற்றிகளை மீட்டெடுக்கும் திறன் உள்ளது நினைவாற்றல். சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இதுக்காக நாம் தனி பயிற்சியே கிடையாது. ஒரே 1 நிமிடம் தாங்க. சொல்லட்டுங்களா? அந்த வர்மப்புள்ளி போய் சொல்லட்டுங்களா? இது சுட்டு விரல் மேலே வச்சுட்டு மெதுவாக மையத்தில் நேர்கோடு போட்டுட்டு வரேன். வரும்போது இங்கே ஒரு பள்ளம் இருக்குது. இது பிடரி கால வர்மம். பிடரி கால வர்மத்துக்கு அந்த உச்சியிலேருந்து மைய பகுதி ஒரு மேடான பகுதி இருக்குது. இந்த பாருங்க, இந்த மேடான பகுதி தடவிட்டே வந்தோம்னா ஒரு பகுதி போயிட்டு அதுக்கடுத்து பள்ளம் ஸ்டார்ட் ஆகும். இந்த மேடான பகுதி, இது பேர் சீரும் கொல்லி வர்மம்னு பேருங்க. இந்த வர்மத்தில் இந்த சுட்டு வரல வச்சுட்டோமா, மெதுவாக அழுத்தணும். எப்படி அழுத்தணும்னா, இந்த கை எடுக்கிறோம், சரியாக மேடான பகுதி கை வச்சுட்டோம், 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 1 நிமிஷம் அழுத்தினா போதுங்க. அதுக்கடுத்து வலச்சுழற்சி ஒரு 9 முறை பண்ணிட்டு பாருங்க, 1, 2, 3 ஒரு 9 முறை வலச்சுழற்சி பண்ணிட்டு மெதுவாக மேலேருந்து கீழே தடவி விடணும். இந்த பயிற்சி ரொம்ப எளிமையாக தானே இருக்கு. யார் வேணாலும் செய்யலாம். நம் நலம் நம் கையிலுங்க, மற்றொரு கையில் கிடையவே கிடையாது. என் உடம்ப நான் பார்க்காம வேற யாருங்க பார்க்க போறாங்க? என் மனதை நான் பார்க்காம வேற யாருங்க பார்க்க போறாங்க? எனக்கு என் மேல அக்கறை இல்லைன்னா வேற யார் என் மேல அக்கறை இருக்கும்? அந்த கான்செப்ட்ல இந்த புள்ளிய தினமும் எப்போ நேரம் கிடைக்குதோ, எந்த நேரம் கிடைக்குது, காலையா மாலையா இரவா, எப்படி செஞ்சு பாருங்க. படிப்பில் நாட்டம் வரும். நீங்க என்ன படிக்கிறீங்களோ அது படிச்சுட்டே இருக்கலாம், தோய்வே இருக்காது. மன வருத்தம் இருக்காது, மன அழுத்தம் போகும், மன கிளர்ச்சி கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். இதான் வெற்றியின் ரகசியமே. ஒவ்வொருவரின் வெற்றியின் ரகசியம் நினைவாற்றல் பெருக்குறது தான். இதை செய்வோம், நினைவாற்றலை பெருக்குவோம், வெற்றியை அடைவோம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.